மன்னார் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் மூலம் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்த 31 வயதுடைய பெண் ஒருவர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் 2 வங்கிக் கணக்குகளில் மட்டும் சுமார் 9 கோடி ரூபாய் வைப்பு செய்யப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சாதாரண குடும்ப பின்னணி கொண்ட ஒருவருக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்ற சந்தேகமே இவரை சிக்க வைத்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய கருப்பு பணத்தை கொண்டு மன்னார் நகரில் ஒரு பிரம்மாண்டமான 2 அடுக்குமாடி சொகுசு வீடு மற்றும் 5 கடைகளை கொண்ட வணிக கட்டடம் ஆகியவற்றை வாங்கியுள்ளார். சுமார் 360 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் ஒரு அதிநவீன சொகுசு வாகனம் ஆகியவையும் இவரிடமிருந்து முடக்கப்பட்டுள்ளன. கடத்தல் தங்கம் மற்றும் பணத்தை அடகு வைத்தும் விற்றும் சட்டப்பூர்வமான பணமாக மாற்ற முயன்றது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. 2019 முதல் 2023 வரை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக போதைப் பொருள் கடத்திய ஒரு முக்கிய புள்ளியின் நெருங்கிய உறவினரே இந்த இளம் பெண் என்பது உறுதியாகியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள பெரிய தலைகள் குறித்து விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது இவரது வங்கிக் கணக்குகள், சொகுசு வீடு மற்றும் வாகனங்கள் அனைத்தும் போலீசாரால் முடக்கப்பட்டுள்ளன. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.